ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாரெக்ஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஆனால் பைனரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக ரொம்ப அக்யூரஸியாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்குலர்னா முக்கோணம், ட்ரையாங்குலர் பேட்டர்ன், டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். இது ரெண்டும் ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டாப், டபுள் பாட்டம். ஸோ இது ரெண்டு ஒரு டைப். இந்த 4 பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நம்ம வந்து பைனரில் ஈஸியாக நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதா கன்ஃபர்மேஷனுக்காக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ட்ரையாங்குலர்னா என்ன? முக்கோணம். நான் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்திப்பேன், நிறைய வாட்டி பேட்டர்ன்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே இடத்துல டபுள் டாப் பாட்டம் சொல்லியிருப்பேன். ஸோ டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம்னா ஒன்றும் இல்லை. ஸோ டபுள் டாப்புக்கான இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன். டபுள் பாட்டத்துக்கான இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, ஸோ எம் பேட்டர்ன்னா நீங்கள் டபுள் டாப் பேட்டர்ன் கன்சிடர் பண்ணணும். அண்ட் டபிள்யூ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு பேர் தான் இந்த ரெண்டுமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 4மே எப்படி இருக்கும், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர் ட்ரையாங்குலர் பேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த பேட்டர்னோட ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ டவுன், ஓகே, இதில் இது பண்ண ஒரே நிமிஷம். ஸோ டவுன் அப். ஸோ பேட்டர்ன் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போகும்போது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். அண்ட் ப்ரீவியஸாக கேண்டில் வந்து இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லைன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. அண்ட் சப்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் மேலே போயிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ லோ ஃபார்ம் ஆகலை. இது வந்து ப்ரீவியஸ் லோ. நியூ லோனா கீழே வந்திருக்கணும். இந்த கேண்டில் இந்த இது வந்து கீழே வந்திருக்கணும், பட் வரல. அகெயின் சப்போர்ட் லைன்லேயே க்ளோஸ் ஆகிட்டு அகெயின் இப்போ மேலே போயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு வரணும். இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹை கீழே வரணும். இது செகண்ட் லோயர் ஹை, இது தேர்ட் லோயர் ஹை, இது ஃபோர்த் லோயர் ஹை. அதாவது ஃபோர்த் இந்த மாதிரி இதில், ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும். அதாவது ஹையர்ஸ் வந்து லோயராக ஃபார்ம் ஆகணும். ஆனால் இந்த லோ பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து கீழே இறங்கிட்டே வரணும். லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கீழேயும் இறங்கூட மேலே கூட இந்த மாதிரி இதாக ஃபார்ம் ஆகணும். இதுலேயே நம்மளுக்கு வந்து மூவ் ஆகணும். இந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு பேர் தான் டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டவுனில் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டவுனில் போகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனாலே நீங்கள் வந்து பிரேக் அவுட் வந்து கீழே தான் நடக்கும், அதாவது டவுனில் போகிறது தான் பாசிபிலிட்டிஸ், டவுனில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி தெரியும்.
உங்களுக்கு லைவ் சார்ட்ல காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ரேஞ்சிங், அதாவது டவுனில் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ளே தானே ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஆகுது ட்ரை பண்ணும். ஸோ உங்களுக்கு மறந்து போச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, டவுனில் போயிட்டு இருக்கு, டவுனில் போயிட்டு இருக்கு, டவுனில் போயிட்டு இருக்கு, டவுனில் போயிட்டு இருக்கு. அப்போ பிரேக் அவுட் டவுனில் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஓகே, ஸோ டவுனில் போயிட்டு இருக்கு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். நீங்கள் அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, பேர் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பிடும். அந்த இடத்துல பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, சார்ட் பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இருக்கு, இதுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கு, இதுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கு, இப்படியே வந்துட்டு இருக்கு, கீழே கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ கீழே பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் டிசைனிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் இது ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆயிடும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகெயின் ரீடெஸ்ட் எடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்க கேண்டில் அகெயின் மேலே போயிட்டு நம்மளோட இந்த சப்போர்ட் லைனில் இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் கொடுச்சுன்னா இது கன்ஃபர்மேஷன் ட்ரேட். நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். அது பைனரி சொல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேட். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபாரெக்ஸ்க்கான பேட்டர்ன், ஃபாரெக்ஸ்க்கு யூஸ் ஆகும். பைனரியில் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணி. ஏன்னா கன்ஃபர்மேஷன் பைனரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 1 நிமிஷத்துக்கு தான் ட்ரேட் பண்ண போகிறோம். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷம் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் ஃபாரெக்ஸ் அப்படி இல்லை, லாங் டேர்ம், அதாவது 1 ஹாரோ 2 ஹார் 3 ஹார் அந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பைனரியில் நம்ம இது கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்துக்கணும். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல ஒரு $10 இல்லை $15 பிளேஸ் பண்ணி உங்களோட டெபாசிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஜோன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் டேக் ப்ராஃபிட் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் சார்ட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தெரியுதா பாருங்க, கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் வந்திருக்கு. எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. டவுனில் போயிட்டு இருக்கு, ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஓகே, இதுதான் டிசைனிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸில் யூஸ் ஆகும். பைனரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே இவ்வளோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பைனரியில் வந்து இது கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்துக்கிறீங்க. கன்ஃபர்மேஷன்னா ஓகே இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் டவுனில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறீங்களே தவிர இந்த இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் டபுள் பாட்டம் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் எப்படி போகும் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சார்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சின்ன கிளாஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் அசெண்டிங். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே அப்படியே ஆப்போசிட் டிசைனிங் ட்ரையாங்குலர் பேட்டர்னோட அப்படியே ஆப்போசிட் தான் இது. அதாவது மேலே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அண்ட் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்குள்ள தான் கேண்டில்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள கேண்டில்ஸ் எப்படி மூவ் பண்ணும், இந்த இடத்துல வர கேண்டில்ஸ் வெயிட் ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கணும். பட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகே, ப்ரீவியஸ் டிசைனிங்கில் என்ன வச்சு லோயர் ஐ ஃபார்ம் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுக்கு மேலே சின்னதாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தாண்டி இப்படி போகலாம், கொஞ்சோண்டு போகலாம். ஏன்னா அது விக்ஸ் கண்டிப்பாக போகும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு போகலாம், பட் ரொம்ப போகக்கூடாது. ரொம்பலாம் போச்சுன்னா அது நீங்கள் அது ட்ரையாங்குலர் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் விக்ஸ் போகலாம், ஒரு கொஞ்சோண்டு விக்ஸ் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த லைனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் மேலே போகுது, மேலே மேலே மேலே, அப்படின்னா மேலே பிரேக் அவுட் ஆகும். மேலே மேலே, அதாவது அப்பு அப்பு அப்பு, அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது. அப்படி என்ன வச்சுக்கோங்க. அதே டிசைனிங் பேட்டர்னில் எப்படி இருந்துச்சு, டிசைனிங் பேட்டர்னில் கீழே கீழே இந்த மாதிரி கீழே போயிடும். அப்போ கீழே போகும்னு இப்போ இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ரொம்ப நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இந்த பேர் ஞாபகம் வச்சிருந்தா தான் உங்களுக்கு குழப்பம். நீங்கள் வந்து பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு லைவ் சார்ட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ட் இது இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன். அதாவது இது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணலாமே தவிர இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஃபாரெக்ஸில் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ டபுள் டாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. டபுள் டாப் கேண்டில் அப் கேண்டில் மேலே போகுது, அதுக்கப்புறமா ரெட் கேண்டில் கீழே வருது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டச், இது ஃபர்ஸ்ட் டச். செகண்ட் டச் வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அகைன் மேலே போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு செகண்ட் டச், இது வந்து ஃபர்ஸ்ட் டச், இது வந்து செகண்ட் டச். பேட்டர்ன் பாருங்க எம் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. ஸோ நாம் கீழே போகலாம். கீழே போடணும். இது வந்து எம் பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் எம் பேட்டர்ன் செகண்ட் டச். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்போல்லாம் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டச், இப்போ இந்த டச்சுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த லைனை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல சப்போஸ் மொமெண்டம் க்ரீன் 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 இந்த மாதிரி லைனாக மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் ரிவர்சல் போகக்கூடாது. அப்போ நீங்கள் ரிவர்சல் போகக்கூடாது. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எம் பேட்டர்னை கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா, இல்லை க்ரீன் வந்திருக்கணும், ரெட்டு க்ரீன் ரெட் அந்த மாதிரி மொமெண்டத்தை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து இந்த லைன் இந்த இது ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்காக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த எம் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆகும். ஓகே, ரிவர்சல் ஆகும். ஸோ இதுதான் எம் பேட்டர்ன். சேம் டிட்டோ தான் டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டச், இது வந்து ஃபர்ஸ்ட் டச், இது போயிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல கேண்டில் மூவ்மெண்ட் ஃபார்ம் ஆகி, ஸோ இந்த இடத்துல இப்போ டச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கேண்டிலாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ரீன் கேண்டிலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, டபிள்யூ ஃபார்மேஷன். டபிள்யூ ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதே கண்டிஷன் தான் இந்த இடத்துலயே ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த மாதிரி ரெட் கேண்டில் வர்றது ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக வந்துச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் மொமெண்டம் வீக்காக இருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். வீக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் சார்ட் லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் எஸ் இங்கே பாருங்க, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கு, அகைன் பார்த்தீங்கன்னா இதுதான் எம் பேட்டர்ன். கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அப் டவுன் அப் டவுன். ஓகே, ஸோ இந்த இது எம் பேட்டர்ன். ஸோ இதுதான் எம் பேட்டர்னுக்கான எக்ஸாம். ப்ரீவியஸாக இந்த ஸ்ட்ராங் மொமெண்டத்தை இது ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான லெவல். அதில் அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரீன் ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்திருக்கு. அண்ட்
அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டிலுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்சல் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எம் பேட்டர்ன், அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டச், இது செகண்ட் டச். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேடை எடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இங்கே பாருங்கள், இங்கே டபிள்யூ பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் லைன்லேயே டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே பாருங்கள் போயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டச், அகைன் வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்மளோட செகண்ட் டச். ஸோ இது டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட டபிள்யூ பேட்டர்ன். ஸோ வேறு இன்னும் நம்மளுக்கு நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் தெரியும். டவுன், அப், டவுன். ஸோ அகெயின் நம்மளுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. தெரியுதா, டவுன், இந்த இடத்துல டவுன் வந்திருக்கு. ஸோ அப் வந்திருக்கு, அகெயின் டவுன் வந்திருக்கு, அகெயின் பார்த்தீங்கன்னா அப். இது டபிள்யூ ஃபார்மேஷன். ஓகே, ஸோ வேறு நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் எல்லாமே கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எடுக்கிறதே தவிர இதை வச்சு இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இங்கே வந்து கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இல்லைனா இதுவும் நம்மளுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. டவுன், அப், டவுன், அதாவது டவுன், அப், டவுன், அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன், ரெட் க்ரீன் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயே நான் கவர் பண்ணிடுறேன், ஈஸி தான். இப்போ ஒரு ரெட் க்ரீன் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி கன்சால்டேட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெட், க்ரீன், ரெட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1 2 3 இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அதாவது நம்ம ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கன்சால்டேட்டாக இருக்கணும். 1 2 3 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஃபோர்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட அதிக பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் ஆப்ஷன். ஓகே, ரெட் க்ரீன் பட் நான் என்னோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய வாட்டி இதில் ட்ரேட் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் க்ரீன் பேட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோர்த்து டச் இந்த க்ரீன் கேண்டில் வரைக்கும் தான் போகணும். சப்போஸ் இந்த கேண்டில் க்ரீனில் ஆரம்பிச்சுன்னா க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் ரெட் கேண்டில் போகலாம். ஓகே, ஃபோர்த்து டச் வரைக்கும் தான் போகணும். மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி போகும், நிறைய கேண்டில்ஸ் போகும். ஆனால் நீங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணக்கூடாது, ஃபோர்த்து டச் மட்டும்தான் போகணும். ஃபோர்த்து டச்சுக்கு மேலே போகக்கூடாது. இதுதான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் அண்ட் இதுதான் ரூல்ஸ். ஓகே, ஃபோர்த் டச்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ரெட் க்ரீன் ரெட் ஆர் க்ரீன் ரெட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த 4 கேண்டில் இருந்துச்சுன்னா தேர்டு கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் ரெட்டாவோ, சப்போஸ் இந்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சுன்னா தேர்டு கேண்டிலுக்கு அப்புறம் ரெட்டாவோ, சப்போஸ் இந்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சுன்னா தேர்டு கேண்டிலுக்கு அப்புறம் ரெட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரெட் க்ரீன் ரெட். ஓகே, ரெட் க்ரீன் ரெட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், க்ரீன் போகலாம், இந்த கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே அது எப்படியோ வந்துட்டு போகுது, நம்ம வந்து ட்ரேடு பண்ணக்கூடாது. ஓகே, அதிக பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்த் டச் தான். ஓகே, அண்ட் அகெயின் இதை நீங்கள் இன்னொன்று கன்சிடர் பண்ணினா இது வந்து உங்களுக்கு அது ஏன் சொல்ல வரேன்னா வந்து எம் பேட்டர்னாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். சி, க்ரீன் மேலே போயிருக்கா, இது க்ரீன் ரெட் வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெயிட். ஸோ இந்த க்ரீன் ரெட் பேட்டர்ன் ஏன் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து க்ரீன், இது ரெட் கீழே இறங்குது, இது க்ரீன் மேலே போகுது, இதுக்கு திருப்பி கீழே இறங்குது. இது என்னவா தெரியுது உங்களுக்கு, டபுள் டாப் பேட்டர்ன். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறதா அந்த இது டபுள் டாப் பேட்டர்ன். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன், டபுள் டாப் பேட்டர்ன் ஆர் எம் பேட்டர்ன். அதுதான் இந்த க்ரீன் ரெட் பேட்டர்னும் சிம்பாலிக்காக நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இதுதான் ஒளிஞ்சிருக்கு, அதனால தான் நான் வந்து ஃபோர்த்து டச் வரைக்கும் போக சொன்னேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஆப்ஷனும் அதுக்குள்ளே க்ரீன் ரெட் பேட்டர்ன் போதுன்னா உங்களுக்கு டபுள்யூ ஃபார்மேஷன் வரும். ஓகே, மேக்ஸிமம் 4 டச்சுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அந்த 4 டச்சுக்கான காரணம் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், அதனால தான் உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு.
ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுமே தவிர பைனரியில் இதை வச்சு நம்ம ட்ரேட்லாம் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் நமக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகும். பட் அந்த அசெண்டிங்காக டிசைனிங்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன், ஓகே ட்ரெண்ட் வந்து கீழே இறங்குது, ட்ரெண்ட் மேலே போகுதுன்னு சொல்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.